Hi friends, today's special Chinese eggplant with garlic. பொதுவாகவே நம்ம சைனீஸ் ஷாப்க்கு வந்து மிக்ஸ் வெஜ்லாம் போய் சாப்பிட்டு போனோமாக்கா. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பார்க்கலாம். எக் பிளான் வந்து கார்லிக் போட்டு அழகாக பரட்டியிருப்பாங்க. வீட்டில் பொதுவாகவே நம்ம எண்ணெய் தான் பரட்டுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து சைனீஸ் ஸ்டைலில் நம்ம பரட்ட போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான முறை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 3 எக் பிளான் எடுத்து இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. பூண்டு 5 எடுத்துக்கங்க. இஞ்சி 1 இன்ச்சு. ஸ்ப்ரிங் அனியன் வந்து கட் பண்ணி வச்சுங்க. அதாவது பச்சை கலர் இலைய தனியாகவும் வெள்ளை கலர் பார்ட்ஸும் தனியாக கட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பவுலில் தண்ணி 100 ml எடுத்துங்க. அதில் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயின் ஆப்ஷனல், அது 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா பரவாயில்ல. ஒய்ஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. Sesame Oil 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்தோம் 5 டேபிள் ஸ்பூன். அது அந்த கத்திரிக்காய் மேலே போட்டு நல்லா கோட்டிங் பண்ணி விடுவோம். ஸோ கத்திரிக்காயில் வந்து சைனீஸ் கத்திரிக்காய், லாங் கத்திரிக்காயில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா போதுமான அளவு மாவு போட்டு நல்லா கோட் பண்ணி விடுங்க. அது கோட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ஷலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்திங்க. அதில் எண்ணெய் ஊற்றிங்க. நல்லா சூடான பிற்பாடு கத்திரிக்காயை வந்து போத் சைட் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா குக் ஆயிடுச்சுனாக்கா, நிறம் மாறிச்சுன்னா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இருக்கிற பேலன்ஸ் கத்திரிக்காவும் அந்த மாதிரி நம்ம பொரித்து ஷாலோ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்மளோட கத்திரிக்காவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஷாலோ ஃப்ரை. ஓகே, அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். தேவைப்பட்டால் எண்ணெய் லேசாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா சின்சாங் பண்ணி வச்சுருந்தேன் ஜிஞ்சர், கார்லிக் அதையும் போட்டுக்குவோம். அப்புறம் வெங்காயத்தாள் வந்து ஒயிட் பார்ட் அதையும் போட்டுக்குவோம். நான் க்ரீன் பார்ட் வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் தாளிப்போம், நல்லா மனம் வர வரைக்கும். நல்லா மனம் வந்த பிற்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஷலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 கிண்டு கிண்டுவோம். கத்திரிக்காய் ஏற்கனவே வந்துடுச்சு, ஆனால் இந்த சாஸோடு செஞ்சது நம்ம மிங்கிள் ரவுண்ட் பண்ணோம். அதாவது நல்லா கோட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம இதை போட்டு நல்லா கிண்டி விடுறோம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைப்போம். ஸோ இது நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆன பிற்பாடு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி இது மேலே ஊற்றி விடணும். உப்பு வந்து போட வேணாம், ஏன்னாக்கா நம்ம வந்து உப்பு ஏற்கனவே வந்து சோயா சாஸ் வந்து உப்பு இருக்கிறனால நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டாக்கா நீங்கள் லேசாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஸ்டார்ச், அதாவது துப்புங் ஜாக்கும் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி போட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் நல்லா கிண்டி விடுறேன். இப்போ கத்திரிக்காவை வந்து நல்லா கோட் பண்ணியிருக்கோம். நல்லா அப்படியே பாருங்களேன், நிறம் மாறிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சைனீஸ் ஸ்டைல் எக் பிளான் வித் கார்லிக் இஸ் ரெடி. இதே நீங்கள் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக போட்டு வெங்காயத்தாள் வந்து ஸ்ப்ரிங் அனியன் க்ரீன் பார்ட் அதை போட்டு நம்ம இறக்கிற வேலையை அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye-bye. Enjoy the food. Happy cooking.